ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். புத்தக கண்காட்சியிலும் முறைகேடு, திராவிட மாடல் ஆட்சியில் தொடரும் அவலங்கள். ஒரு நூலகத்தின் கதவு திறக்கப்படும் பொழுது ஒரு சிறைச்சாலையின் கதவு அடைக்கப்படுகிறது என்பார்கள். நூலகங்களில் இருக்கும் புத்தகங்கள் மனிதனை பக்குவப்படுத்தும். ஆனால் அந்த புத்தகங்களை மையப்படுத்தியே நாகர்கோவிலில் மிகப்பெரிய முறைகேடு நடந்துள்ளது. இதற்கு பதில் சொல்ல வேண்டிய மாவட்ட நிர்வாகத்தின் ஆசையுடனே இந்த முறைகேடு அரங்கேறியிருப்பது வேதனையின் உச்சம். கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகமும் பொது நூலகத்துறையும் இணைந்து நடத்திய 6வது புத்தக திருவிழா கண்காட்சி கடந்த 19ஆம் தேதி முதல் மார்ச் 1ஆம் தேதி வரை நாகர்கோவிலில் நடைபெற்றது. SLB பள்ளியில் 11 நாட்கள் நடைபெற்ற இந்த கண்காட்சியில் 1 கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்றதாக மாவட்ட நிர்வாகம் பெருமைப்பட்டுக் கொள்கிறது. இந்த புள்ளி விவரத்திலேயே சந்தேகம் இருந்தாலும் இதன் பின்னால் நடந்திருக்கும் முறைகேடுகள் அதிர்ச்சியூட்டுபவை. புத்தக திருவிழாவை நோக்கி மக்களை கொண்டு செல்லும் ஆக்கப்பூர்வமான பணிகள் எதையும் மாவட்ட நிர்வாகம் செய்யவில்லை. அதே நேரத்தில் அரசு ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களது பணிக்கு ஏற்றாற்போல் புத்தகம் வாங்க இலக்கு நிர்ணயித்து விற்பனை கூடியது போல் யாரை திருப்திப்படுத்த முயல்கிறது மாவட்ட நிர்வாகம்? குமரி மாவட்டத்தில் மொத்தம் 51 பேரூராட்சிகள் உள்ளன. இதில் ஒவ்வொரு பேரூராட்சியின் செயல் அலுவலர்களுக்கும் தலா 40,000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்க வேண்டும் என கரார் கண்டிஷன் போட்டது மாவட்ட நிர்வாகம். இதேபோல் ஒவ்வொரு தாசில்தாருக்கும் தலா 5 லட்சம் ரூபாய்க்கு புத்தகம் வாங்க இலக்கு நிர்ணயித்தார்களாம். மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவு என்பதால் VAO, RI, துணை வட்டாட்சியர், ஊராட்சி ஒன்றிய ஆணையர் என ஒவ்வொருவருக்கும் புத்தகம் வாங்க திரைமறைவு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதையெல்லாம் செய்த பின் 1 கோடி ரூபாய்க்கு விற்பனை இலக்கு எட்டியதாக கதை விடுகிறது மாவட்ட நிர்வாகம். ஏற்கனவே திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என வாக்குறுதி கொடுத்துவிட்டு ஏமாற்றிவிட்டனர். அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களும் நிரப்பப்படவில்லை. இதனால் ஏற்கனவே பணிச்சுமையில் இருக்கும் அரசு ஊழியர்களுக்கு பணச்சுமையும் கொடுப்பதுதான் திராவிட மாடலா? அதற்கு மாவட்ட நிர்வாகமே காரணமாகலாமா? இதை வன்மையாக கண்டிக்கிறேன். மேலிட உத்தரவு என்பதால் நேர்மையான அதிகாரிகள் தங்களின் சொந்த பணத்தில் புத்தகம் வாங்கியுள்ளனர். ஆனால் ஒரு சில அதிகாரிகளோ இதையே காரணமாக சொல்லி மிக பெரிய அளவில் வசூல் வேட்டை நடத்தியது மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரியுமா? மொத்தத்தில் நாகர்கோவில் புத்தக கண்காட்சி முறைகேட்டின் முழு உருவமாகவே நடந்து முடிந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 15,47,378 பேர். 18 வயதை இதுவரை எட்டாத சிறுவர் சிறுமிகளை சேர்த்தாலே குமரி மாவட்டத்தின் மக்கள் தொகை 20 லட்சத்தை தாண்டும். இந்த 20 லட்சம் மக்களும் சேர்ந்து 40 லட்சம் ரூபாய்க்கும் குமரி மாவட்டத்தில் இருக்கும் சில ஆயிரம் அரசு ஊழியர்கள் சேர்ந்து 60 லட்சம் ரூபாய்க்கும் புத்தகம் வாங்கி இருப்பதாக கூறப்படும் புள்ளி விவரமே புத்தக கண்காட்சியின் முறைகேட்டின் சாட்சி. மொத்தத்தில் புத்தக திருவிழா மக்களையும் புத்தகங்களையும் இணைக்கும் முயற்சியா அல்லது ஒரு சில சுயநல அரசு அலுவலர்களின் முறைகேட்டிற்கான வைபோகமா என்னும் கேள்வி எழுகிறது. இது போன்ற அரசு விழாக்களை லஞ்ச ஒழிப்புத்துறை கண்காணிக்கவும் வலியுறுத்துகிறேன். புத்தக திருவிழா தொடர்பான முழு கணக்கினையும் மாவட்ட நிர்வாகம் வெளியிட வேண்டும். புத்தக கண்காட்சி என்னும் பெயரில் நடந்த திமுக அரசின் அலங்கோல காட்சியை கண்டிக்கிறேன். என்றும் மக்கள் பணியில். என் தளவாய் சுந்தரம், MLA, கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர், குமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர்.